மட்டி குவாலிட்டி அதே போல நம்ம போடவே மாட்டோம். இந்த தட்டு 320 ரூபானா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். இந்த தட்டுல 325 ரூபா கிலோ கேரியர், 320 ரூபா கிலோ. 5 கிலோ பிரியாணி போறதுல இருந்து 30 கிலோ பிரியாணி போடுற டபரா வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட வெறும் 320 ரூபா 320 ரூபா. 3க்கு 2 வெறும் 9500 மட்டும் தான் நம்ம கிட்ட. அப்படியே சும்மா சுத்துங்களேன். அந்த ஹாட் பாக்ஸா இருக்கட்டும், இந்த பிரியாணி பவுலா இருக்கட்டும், பேசன் இந்த சைடு பாருங்க, இந்த கரண்டி, சைனீஸ் கடாய் எல்லாமே சின்ன பொருள் முதற்கொண்டு ஒரு ஸ்பூன் முதற்கொண்டு நம்ம புதுசாக போட்டாச்சுன்னா எல்லாமே இல்லை. நம்ம பெருசாக ஒரு 7 அடி வரைக்கும் எனக்கு வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் மாதிரியே வேணுன்ற பட்சத்துலையுமே பண்ணி கொடுத்தா உங்களுக்கு சார்ஜ் கவுண்டர் வந்து 18500 அந்த மாதிரி இருக்கும். டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே கேட்டாலும் டெலிவரி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட அந்தமான் கூட நம்ம கொடுத்து விட்டோம். 12 காம்போ இட்லி செட்டு, டீ ஸ்டாலு, ஜூஸ் ஸ்டாலு, சாட் கவுண்டரு, தோசை தவா, இந்தியனு, பிரியாணி, சைனீஸ், கிரில், ஷவர்மா, தந்தூரி, பார்பிக்யூ காம்போ, இந்த மாதிரி 12 வகையான காம்போ நம்ம போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக ஓப்பன் பண்ணுற கடைக்கும் செட் ஆகும். இல்லை நான் ஒரே ஹோட்டலில் எல்லாமே போடுறேன் அவங்களுக்கும் அது செட் ஆகும். மிக்ஸி வந்து உங்களுக்கு கிஃப்ட்டுண்ணே. ஓகே, அந்த 12ல் எந்த 5 காம்போ எடுத்தாலுமே சரி. இவனே ஒருத்தர் அன்னைக்கு செம்மையாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் அதை யோசிக்கவே இல்லை தான். நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வரணும். ப்ளஸ் இப்போ நம்ம அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஆஃபர் எத்தனை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வராங்க, நம்ம கிட்ட ஏதோ பரவாயில்ல இந்த வீடியோ காமிக்கிறாங்க. சில பேருக்கு அது தெரியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு காமிக்கிறாங்க, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி காமிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர். இந்த 4 வெப்சேரு, ஒரு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4850 ரூபா மட்டும் தான். கத்தி, கட்டிங் போர்டு, சாப்பர் எல்லாம் ஒரு 12 முதற்கொண்டு இந்த கத்தி முதற்கொண்டு உங்களுக்கு வந்து எல்லாமே பைப்பு சேரு, 3.5க்கு 2 கல், அதுக்கப்புறம் ஸ்டீல் SS ஃப்ரேம், உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் அதில் அந்த 1000 எடுக்கும் போதுனா எனக்கு ஒரு பொருளுக்கு 500 ரூபா கம்மியாகும். அப்படின்ற பட்சம் நம்ம கஸ்டமருக்கு ஒரு 500 ரூபா நம்ம கம்மியாக கொடுக்கணும் ஒரு நல்ல நோக்கத்தில் பார்த்து நேரம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன குவாலிட்டியில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்க வேணாம். விடிபகம்பரில் இருக்க ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ராமபுரம் வந்திருக்காங்க. அதாவது சூப்பரான வீடியோ, லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வகையில் ஒரு சரியான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன் நான். ஏற்கனவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KSNCO ராமபுரத்தில் நம்ம ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த ஐடியாவும் இல்லாமல் வரீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைக்கு வந்துடலாம். சூப்பராக ஒரு 15 காம்போ போட்டு வச்சுருக்காங்க. பிரியாணி காம்போ, கிரில்லு காம்போ, ஷவர்மா காம்போ, அதில் ஒரு கத்தி, சின்ன ஒரு ட்ரே, அப்படி ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் தெளிவாக அதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேராக வண்டி எடுத்து KSNCO வந்துருங்க. வந்து எல்லாத்துலேயுமே ரேட் இருக்குது. நீங்களே ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து அதுவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் வாங்க போகிறது இல்லை. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் யாராவது ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினச்சாங்கன்னா வீடியோ உடனே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பேர் நம்ம சேனலுக்கு வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. MS ரோனி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்கோடிங்களையும் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பராக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. சூப்பர். சொல்லுங்கள், புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம ஷாப் எங்கே இருக்குது, நம்மகிட்ட என்ன கிடைக்கும், ஒரு இன்ட்ரோ. சரி, நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா KSNCO எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராமபுரம். மெயின் வந்து ராமபுரம் அரச மரம் வந்துட்டிங்கன்னா விருங்கம்பாக்கம் போகிற சைடு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம KSNCO கிச்சன் எக்யூப்மெண்ட். நம்மகிட்ட எல்லா நாளும் கிடைக்கும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஒரு ரோட் சைட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்லேருந்து, அதுலேருந்து நீங்கள் ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கின்ற பட்சம் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா பொருளுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம கடைக்கு வந்துடலாம். ஆமாம், ஹோட்டல் மட்டும் இல்லைண்ணா, ஹோட்டலு, டீ கடை, ஜூஸ் கடை, சாட் கவுண்டரு, தனித்தனியாக இப்போ பிரியாணி கடை, சைனீஸ் கடை, அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய காம்போஸும் போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சூப்பர்ண்ணா. அதாவது இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் பற்றி ஐடியா இல்லாதவங்க கூட ஆமாம் நம்ம வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆமாம், புதுசாக இப்போ தான் இப்போ ஏற்கனவே வச்சிருக்கோன்றவங்க தனித்தனியாக வந்து எடுத்துப்பாங்க. இல்லை இப்போ நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஓகே, அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதை தவிர்த்து எடுக்கிற பொருள், மாஸ்டர் சொல்ற பொருள் எடுக்கிறனா கூட நீங்க தனியா எடுத்துக்கலாம். ரைட்ண்ணா. ஒண்ணு டீடைலா பாத்துறலாமா? ஓகே. புதுசா நாங்க ஒரு கடை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அது முக்கியமா மெயினா தேவைப்படுற ஐட்டம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 4 வெப்சேரு, ஒரு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4850 ரூபா மட்டும்தான். இது பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 10க்கு 10 கடை வச்சிருக்கோம். இல்லை எனக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கடை, 1 தான் போட முடியும், 2 தான் போட முடியுன்ற பட்சத்துக்கு அவங்க தாராளமாக இது எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் சேர் மட்டுமே போனீங்கன்னா வெளியே நீங்கள் எடுத்துக்கிறப்போ 4 ரூபா கண்டிப்பாக வரணும். நீங்கள் விசாரிச்சு பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கடையில் ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4850 ரூபா மட்டும்தான். அதே போல் இல்லை நான் ஒரு வைட் ரேஞ்ச் ஒரு பெரியசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு எனக்கு பெருசாக தான் வேணும், கொஞ்சம் ஸ்டீலில் வேணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி எடுக்கிறேன். 1 இன்ச்சு பைப்பு சேரு, 3.5க்கு 2 கல், அதுக்கப்புறம் ஸ்டீல் SS ஃப்ரேம், உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 7250 ரூபா மட்டும்தானே. நம்ம இது கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டு 2 இயர்ஸ் பேக் போட்டிருப்போமா, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே 1000 ரூபா கம்மி தானே. காரணம் என்னென்னா
நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பெரிய பொருள் மட்டும்ன்றது இல்லாம இப்போ இந்த டேபிள் இருக்கு, நாங்களாம் இப்போ 100 இருக்கிற இடத்துல நம்ம 1000 எடுக்கிறோம் இப்போ. அதனால உங்களுக்கு நம்ம அதுல அந்த 1000 எடுக்கும் போதுனா எனக்கு ஒரு பொருளுக்கு 500 ரூபாய் கம்மியாகும். அப்படின்ற பட்சத்துல நம்ம கஸ்டமருக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நம்ம காம்போ ஆஃபர்ல போட்டுருக்கோம். அதாவது நம்ம 2 வருஷம் மூட்டியை விட இப்போ ரேட் குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபுல்லா இப்போ நீங்க ஃபர்ஸ்டாவது புதுசு பழத்து காலத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க பழசு இப்போ 1 லட்ச ரூபாய் கிடைக்கிறீங்க, புதுசு கூட 20 போட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புதுசு எடுத்துடலாம். ஆமா, நம்மகிட்ட வந்து ஒன்லி நியூ எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ தானே, நம்ம நியூ மட்டும் தான். ஆமா, ரைட். அதே போல உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ உட்கார்ந்து சாப்பிட இடம் இல்ல, சேர் போடுறதுக்குலாம் நம்மகிட்ட பெருசா இடம் இல்லன்ற பட்சத்துல அந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா வெறும் 2850 ரூபாய் மட்டும்தான். ஒரு டேபிள் ரவுண்ட் டேபிள் 2 டேபிள் பார்த்தீங்கன்னா வெறும் 2850 ரூபாய் மட்டும்தான். அது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வாங்களேன். இந்த ரவுண்ட் டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் SS 202 கிரேட்ல நீ அதே போல ஆளு அந்த இதை பத்தி தெரிஞ்ச ஆளை கூட்டு வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். சில பேர் என்ன இப்போ கமெண்ட்லாம் கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க மேக்னெட் வச்சு பார்த்துட்டு போங்க, நிறைய கம்மியாக தரான குவாலிட்டி. நேராக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன குவாலிட்டியில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எடுக்க வேணாம். ரைட். ஓகே, அடுத்து போயிடலாமா? ஓப்பனாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டீங்க, அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். மொத்தமாக எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று எடுக்கிறாங்க, மொத்தமாக எடுக்கிறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி காம்போ எடுத்துக்கலாம்ண்ணே. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அடுப்பு, அது தேவைப்படுற கட்டிங் டேபிள், மசாலா டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லறை பொருள், அதாவது இந்த கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா சில்லறை பொருளும் ஒரு 14 பொருள் சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். இது எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மாஸ்டர்கிட்ட கேட்டு நம்ம போட்ட காம்போ. சேம் அதே போல இல்லை எனக்கு தோசைக்கு வேணும்னா இருக்கு. தோசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 தோசைக்கல், 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற அந்த கிச்சனுக்கு தேவை இதில் சில்லறை பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் நீங்க சரி இது ரெண்டுமே எங்க வேணா விசாரிச்சு பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான காம்போவா இருக்கும். வந்த உடனே ஒரு 5 நிமிஷத்துல முடிகிற வியாபாரம் இது. தனித்தனியா நீங்க எடுக்க வேணாம் அப்படின்றதுனால ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது மட்டும் தானே கேட்டால் இல்லை ஒரு சம்மருக்கு ஒரு ஆஃபர் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டாலு காம்போ ஆஃபர்னே. அதில் 4க்கு 2 ஜூஸ் ஸ்டாலு, 900 வாட்ஸ் மிக்சி 1, 2 ரவுண்ட் டேபிள், அது கட்டிங் டேபிள், அந்த பொருளுக்கு தேவைப்படுற 12 கிளாஸ், கத்தி, கட்டிங் போர்டு, சாப்பர் எல்லாம் ஒரு 12 முதற்கொண்டு நீ இந்த கத்தி முதற்கொண்டு உங்களுக்கு வந்து எல்லாமே அதாவது ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். எங்க வேணா விசாரிச்சு பார்த்துருங்க. ஒரு சம்மருக்கு நம்ம இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 காம்போ போயிருக்கேன் இதுல. உங்களுக்கு ரொம்ப அதாவது வந்த உடனே சில பேர் வரதுலாம் கிடையாது. போன 70 காம்போ போச்சுன்னா மீதி இருக்க காம்போ எல்லாமே கால் பண்ணி எனக்கு இந்த காம்போ வேணும், ஆமா டக்கு டக்குன்னு காசை போட்டு விடுவாங்க, நம்ம வண்டியில போட்டு அமுச்சு விட்டு போயிட்டே இருப்போம். சரி, அதே போல இதுதான் போதானா நம்மள மாதிரி டீ வெறியர்கள் பயங்கரமா இருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். அது வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 2 டீ ஸ்டால், 2 ரவுண்ட் டேபிள், 3 பர்னர் அடுப்பு, அதாவது SS பாத்தீங்கன்னா 3க்கு பர்னர் அடுப்பு உங்களுக்கு வந்துடும். அதுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவை இதுல சில்லறை பொருள் ஃபில்டர் முத கொண்டுன அந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இந்த சம்மர்ல இது ரெண்டும் பயங்கரமா போய்கிட்டே இருக்குண்ணே. அதனால் நீங்கள் நேரம் வந்து பார்த்து டச்சில் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெளியே சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ கஸ்டமர்ஸ்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் எங்களுக்கு 50,000 ஏதாவது இருக்கா அப்படின்னா நீ 50,000லாம் போகவே தேவையில்ல. என்கிட்ட வெறும் 38,850 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த சாட் ஸ்டால் காம்போ ஆஃபர் ஃபுல்லாக நம்ம போட்டு கொடுத்துடலாம் உனக்கு. அது என்னென்னா ஆயில் ஃப்ரையரு, அதாவது டோஸ்டரு, அடுப்பு, அந்த பிரெட் ஆம்லேட் போடுற அடுப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற 4க்கு 2 ஸ்டாலு, 2 டேபிள், இந்த இதில் எல்லா பொருளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இதெல்லாம் நீ எங்கே போயினா விசாரிச்சுட்டு வாங்கினே. நம்ம ஓப்பனாக சொல்லிடுறது, நம்ம என்ன இப்போவும் சொல்கிறேன், சிடுத்துட்டு பேசுகிறோன்றது அர்த்தம் கிடையாது. நான் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன், நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் சண்டை போடுறாங்கன்றதுனால தான் அவ்வளோ வருத்தமாக சொல்கிறேன். தவிர்த்து அடுத்த கடைக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீங்கன்னு சொல்கிறோம். நம்ம அவ்வளோ நம்மகிட்ட ஃபிக்ஸட் ரேட்டு, அதனால தான் சொல்லி யாரும் எதுவும் நினச்சி வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுல தி பெஸ்ட் காம்போ பிரியாணி காம்போ இதானே. இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ 10க்கு 10 கடனை அதுல சின்னதா எனக்கு கிச்சனும் அதுலேயே தான், எல்லாமே அதில் தான்ற பட்சத்தில் அதுக்குள்ள உனக்கு ஒரு காம்போ செட் பண்ணியிருக்கேன் பாரு. இப்போ கொரியன் பர்னர் அடுப்பு, இந்த பர்னர் அந்த மாஸ்டர் பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கொரியன் பர்னர் அடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமர் சொல்லுவாங்கல்ல, பிரியாணி செஞ்சதை எடுத்து வச்சு ஆமா அந்த இடத்துல அது, அதுக்கு தேவைப்படுற கட்டிங் டேபிள், டபரா, அதுக்கு இதர சில்லறை பொருள் எல்லாமே சேர்த்து வெறும் 38,850 ரூபா தான். அதாவது இந்த அடுப்பு, இந்த தம் அடுப்பு, இந்த கட்டிங் டேபிள், இது மட்டும்தான் நீங்க இந்த ரேட் எடுக்க முடியும். நீங்க எங்க போய் விசாரிச்சாலும் நான் உனக்கு அதுக்கு அந்த கிச்சனுக்கு டைனிங் டேபிளுக்கு தேவை எல்லா ஐட்டமே உனக்கு தந்துற கிஃப்டா. அது பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். இதுவும் அதே போல ஒரு மாஸ்டர்கிட்ட கேட்டு நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி நம்ம போட்டிருக்க காம்போ. அந்த மாதிரி இல்லைன்னா இவங்கலாம் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது. இப்போ யாமோ இதுனா இருக்கட்டும், ரமதானா இருக்கட்டும், நெல்லையா இருக்கட்டும், KMS, கருப்பட்டி காப்பி, டீ பாய், இவங்கலாம் அந்த அளவுக்கு இல்லாமல், ஏன்னா அந்த பிரான்சஸை விட நம்ம கம்மியாக கொடுக்குறோன்றதுனால நம்மகிட்ட எடுக்கிறாங்க. அதையுமே நம்ம அதனால தான் பேனர் போட்டு வச்சிருக்கோம். சில பேர் என்ன கேட்பாங்க, என்னப்பா அவங்களுக்கு மட்டும் தான் பிராண்ட் ஆகிட்டு, அப்படிலாம் கிடையாது. நீங்க நல்லா போட்டுட்டு நல்லா வளர்ந்துட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்களோட போட்டோ இதில் நம்ம போட்டுக்கலாம். வேற லெவல், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால்,
டீ கடைக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அடுப்பு வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீ ஸ்டால் 3க்கு 2 4க்கு 2 நம்மகிட்ட ரெகுலர் சைஸ். இதுலேயே வந்துட்டு எனக்கு பர்னர் வச்சு வேணும், இல்லை கதவு வச்சு வேணும், ரேக் வச்சு வேணும், கொஞ்சம் இந்த மாதிரி கவர் வச்சு தர மாதிரி எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமர் அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ரெகுலராக போகிறது பார்த்தீங்கன்னா இது 3க்கு 2 வெறும் 9500 மட்டும் தான் நம்மக்கிட்ட. 9500? ஆமாம், 9500 ரூபா. இதே 4க்கு 2 போனீங்கன்னா நம்மகிட்ட 12500 ரூபா. இது எங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா இப்போவும் சொல்கிறேன், நம்மகிட்ட கிரேடு வந்து 202 கிரேடு எல்லாமே. நேரம் வந்து பார்த்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீ மேக்னெட் எடுத்து வந்து செக் பண்ணி பார்த்து கூட நீ எடுத்துக்கலாம். ஸ்டீல் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணினா அதை நீ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனேன். யாரை வேணால் கூட்டு வந்து எடுத்துட்டு. அதே போல் சார்ட் கவுண்டரு இதே 3க்கு 2. இதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பேஸில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருந்தோம். நிறைய சாம்பிள் கூட நம்ம வச்சுக்கிறதுல, ஏன்னா இது அது அப்பப்போ போகுதுன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ட் கவுண்டர் அந்த மாதிரி போகிறப்போ சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இருக்கிற நம்ம இன்னும் அதில் நம்ம பண்ணால் எவ்வளோ கம்மியாக கொடுக்கலான்ற பட்சத்தில் அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 18000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட் அப்படியே. அதாவது நீங்கள் இது வந்துட்டு உங்களோட விளம்பர அதாவது பேனர் உங்களோட நேம் போர்டு கூட நீங்கள் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இல்லை ஷீட்டு போடுறீங்க உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்றா போல் உங்களுக்கு நம்ம கம்பியெல்லாம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஷீட் ஒட்டிக்கிறதுனாலும் சரி, இல்லை பேனர் நேம் போர்டு போட்டுக்கிறதுனாலும் சரி, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இதை போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் தான் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுவாங்க, கஸ்டமைஸ் தான் இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் இதில் 2 அடி வேணும்னு கேட்டால் கூட நம்ம பண்ணி தரலாம். அந்த அளவுக்கு தேவைப்படாது. சப்போஸ் இல்லை நம்ம பெருசாக ஒரு 7 அடி வரைக்கும் எனக்கு வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் மாதிரியே வேணுன்ற பட்சத்துலையுமே பண்ணி கொடுத்துடலாம். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் கவுண்டர் வந்து 18500 அந்த மாதிரி இருக்கும். அதுலேயே உங்களுக்கு இல்லை எனக்கு இதை மாதிரிலாம் வேணாம், நான் இந்த மாதிரி ஸ்டாலாக எடுத்துக்கிறேன், சார்ட் கவுண்டரில் இந்த மாதிரி பிளெயினாக வேணும் ஒரு ஸ்டாலாகவே எடுத்துக்கிறேன்ற பட்சத்தில் 3க்கு 2 நம்மகிட்ட வெறும் 12500 தான். இதை எப்படி 18500னா இதுக்கேற்ற பொருளுக்கு அந்த ரேட்டு வரும். இல்லை எனக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டாக கிடைக்குமா தம்பின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 3க்கு 2 நம்ம வெறும் 12500 நம்ம பண்ணி கொடுக்க முடியும். 12500? ஆமாம். இப்போ இதுக்கும் அதுக்கும் சரி இதுவே நம்ம பட்ஜெட்டில் கொடுக்குறதா, நம்ம கஸ்டமரு இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்ற பட்சத்தில் 12500 கூட நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. வாங்க இதுலேயும் அதே போல தான் எனக்கு சிங்க் வச்சு வேணும். அதே போல இந்த சில பேர் வெளியே சிங்க் வச்சு கேட்பாங்க, இங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்படி கழுவிட்டு ஊற்றுற மாதிரி கேட்பாங்க. அது வேணும், இல்லை ரேக் வேணும், மூடி வேணும், இதில் 3 பக்கம் வேணும், நமக்கு ஃபுல்லாக இதுலேயுமே க்ளோஸ் பண்ணி வேணும். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த வகையிலுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை கல்லுண்ணே. இதுவே நம்ம வந்துட்டு 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 16500, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 20500. நம்ம இப்போ நம்மளோட கேஎஸ்என் கோ சேனலுமே அப்பப்போ இதில் ஒரு ஆஃபர் போடும். ஏன்னா நம்ம மொத்தலோட எடுக்கிறன்ற பட்சத்தில் அதுலேயுமே நம்ம ஒரு ஆஃபர் போடுவோம். நீங்கள் அதில் பார்த்து கூட நம்மகிட்ட அந்த அன்றைக்கான ஆஃபர் என்னென்னு பார்த்து தெரிஞ்சு கூட நீங்கள் நம்மகிட்ட வந்து எடுத்து பண்ணி அது வந்து ஒரு 3 days to 4 daysக்குள்ளே தான் அந்த ஆஃபர் கொடுப்போம். அதையும் நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் வீடியோவில் நாங்கள் பார்த்தோம்ல அப்படின்னு கேட்கலாம், அந்த டே என்னைக்கு முடியுதுன்றதையும் சொல்லிடுவேன். இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் ஆஃபர்னு நம்ம அதிலே சொல்லிடுவோம். ஆமாம், அந்த நீங்கள் நிறைய ஆஃபர் போடுவோம். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போடுது, இப்போ எல்லாமே அதில் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து நம்மகிட்ட தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாம்? டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே கேட்டாலும் டெலிவரி கொடுத்துக்கலாண்ணே. எல்லா ஏரியாவும் எல்லா ஊரும். இப்போ கூட அந்தமானு கூட நம்ம கொடுத்து விட்டோம். அப்படிங்களா? கப்பலில் போதா அதெல்லாம் எல்லாமே கஸ்டமர் எங்கேருந்து. அதனால நம்ம யூடியூப்ல போகிறது. இப்போ யூடியூப்ல நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருவில் இருக்கவங்க இங்கே இருக்கவங்க மட்டும் தான் வருவாங்களே தவிர நமக்கு வியாபாரம் கிடையாது. கண்டிப்பாக. யூடியூப்ல இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வரவங்களுக்கு கம்மி பண்ணது. யூடியூப்ல நம்ம போகிறது எவ்வளோ தூரத்துல இருந்து வேணாலும் நம்ம கஸ்டமர் பார்த்து நம்ம கடைக்கு வரணுன்ற பட்சத்துக்கு மட்டுமே தான் நம்ம யூடியூப்ல வந்துட்டு போடுறது. சில பேர் என்னன்னா யூடியூப்ல போடுறதுனால நான் கம்மியா தரல, நான் கம்மியா போடுறேன் அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம யூடியூப்ல போடுறோம். வேற மாதிரி கடையில எழுதுறோம் போலயே. ஆமா, அதனால உங்களுக்கு எங்க நீ இன்னொன்று என்னன்னா கம்மி பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா மாட்டோன்றது நம்ம உனக்கு கம்மியாக கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம கம்மியாக கொடுக்குறோம். இதுலையும் கம்மியாக வெளியே போயிட்டு இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்ற பொருளை உங்களுக்கு எங்க கடை 80,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்யறது இது பெரிய பொருள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறது. அவன் செஞ்சு கொடுக்குறான்ற அவன் வாங்கி கொடுக்குறான்னா புரோக்கர் கமிஷன், அந்த கமிஷன், இந்த கமிஷன், வண்டி வாடகை எல்லாம் போய் வரும். இது நான் 100 எடுக்கிறன்ற பட்சத்தில் எனக்கு வண்டி வாடகை கிடையாது. அதுக்காக தான் இப்போ 10,000 ரூபா எனக்கு கம்மியாகுதுன்னா கஸ்டமருக்கு ஒரு பொருளுக்கு என்னால் 500 ரூபா கம்மியாக கொடுக்க முடியுன்றதுனால தான். சில பேர் இதை கேட்டுட்டு வந்து நீ 500 ரூபா கம்மியாக தரேன்னு சொன்னேன், அது வச்சு தான் உனக்கு நான் இதை கொடுக்கறதுன்றதுனால கம்மியாக கொடுக்குறோம் நம்ம. அதனால பார்கென் ரொம்ப பண்ணி. நான் காலையில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க, எடுத்தாங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சா சரி அவங்க ஒரு சந்தோஷம் ஒரு 500 1000 ரூபா குறைப்பாங்க, அவ்வளோதான். அதையும் நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம். சூப்பர்ண்ணா, ரைட்டு. இப்போ இந்த கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் போன வெசல்ஸ் நம்ம போட்டிருக்க மாட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய பொருள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சும்மா சுற்றுங்களேன், அந்த ஹாட் பாக்ஸாக இருக்கட்டும், இந்த பிரியாணி பவுலாக இருக்கட்டும், பேசன் இந்த சைடு பாருங்கள், இந்த கரண்டி, சைனீஸ் கடாய் எல்லாமே சின்ன பொருள் முதற்கொண்டு ஒரு ஸ்பூன் முதற்கொண்டு நம்ம புதுசாக போட்டாச்சுன்னா எல்லாமே எல்லாம் கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி உள்ள வந்துட்டா ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, என்னமே மிஸ் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தை. ஏன்னா பெரிய பொருள் மட்டும் போட்டு சின்ன பொருளுக்கு நாங்கள் அங்கே எங்கே போகணுமான்னு
உரிமையாக சண்டை போடுவாங்க நிறைய பேர், அது நமக்கு பிடிக்கும் ரொம்ப, அதனால போடுது. அதே போல் இந்த கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்கன்ற பட்சத்துக்கு நம்ம பீஸ் ரேட்டு கொடுத்துட்டு இருப்போம். பீஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 7000 8000 கொடுப்பாங்க. நாம இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்ற பட்சத்தில் நான் எடுக்கிற ரேட் அதாவது 325 ரூபா கிலோ கேரியர். இது எங்கே வேணால் போய் கேட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் பார்த்து இந்த ஆஃபர் எத்தனை மாதம் என்ன எதுன்னு நம்ம வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் அதை பார்த்து நம்மகிட்ட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபராலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைட் வெயிட்டு அந்த மாதிரி நம்மளும் போட்டிருந்தோம். ஏன்னா அப்போ கிடைக்கிறது அவ்வளோ அந்த மாதிரி தான் கிடைச்சிது. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஹெவி. அது என்னன்னா இன்னும் அதே ரேட்டில் தான் நம்ம தரோம். அந்த ஹெவியுமே 320 ரூபா கிலோ. 5 கிலோ பிரியாணி போகிறதுலேருந்து அந்த பார்த்தீங்களா 30 கிலோ பிரியாணி போடுற டபரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட வெறும் 320 ரூபா கிலோன்னு நம்மக்கிட்ட. வேற மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். அதே போல் அதுக்கப்புறம் அதான் சொன்ன மாதிரி தான் வெசல்ஸ்லாம் ரொம்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ 3 நாள் 4 நாள் போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ நான் வந்து ஊரில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரே ஒரு பிரியாணி டவரா மட்டும் டெலிவரி பண்ணால் பண்ணலாமா? அழகாக பண்ணி. இப்போ என்ன ஒன்றுமே இல்லை, அவங்க போட்ட என்ன எத்தனை கிலோ போடுறது, எத்தனை படி அரிசி, எத்தனை கிலோ கறி போடுறாங்கன்ற பற்றி நம்மகிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இத்தனை கிலோ டபராவும் நம்ம சொல்லிட போகிறோம். சொல்லிட்டு அவங்க எடை போட்டு நம்ம எடையை உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருவோம். அவங்க போட்டு அனுப்பிச்ச உடனே பார்சல் சர்வீஸில் நம்ம போட்டு விட்டுலாம். ஆமாம், ரைட். அதனால நீங்கள் அந்த வரைக்கும் ஒரு பொருள்ன்றவ நம்ம பார்சல் சர்வீஸே போட்டுக்கலாம். இப்போ இல்லை எனக்கு நிறைய வேணும், ஒரு வண்டி நிறைய எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் அது பார்சல் போட முடியாது, அந்த ரேட்டை தாண்டி வந்துடும். தனி வண்டி பிடிச்சி நான் உங்களுக்கு ஏற்றி வரேன், அதுக்கு டெலிவரி சார்ஜ் தனி தான். ஆனால் நீ வெளியே எடுக்கிறத விட உனக்கு கம்மியாக தரேன், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால விசாரிச்சு வந்துடலாம். ஆமாம், வண்டி உள்ளாட்டி உங்ககிட்ட வண்டி இருக்கா அதை நீங்கள் கொண்டு வந்தாலும் ஏற்றி விட்டுலாம். என்ன இப்போ என் வண்டின்ற பட்சத்துக்கு இங்கே இருந்து அங்கே வந்து இறங்குற வரைக்கும் நான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பு. ஆமாம், இங்கே இருந்து அங்கே வந்து இறங்குற வரைக்கும் நான் பொறுப்பு. நீங்கள் அதெல்லாம் பயப்படவே வேணாம். பொருள் இப்போ ஆர்டர் பேஸில் இப்போ எப்படின்னா இந்த ஸ்டால்ஸ்லாம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அதுன்னு இல்லை, எல்லாமே நம்ம ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் பெரிய பொருள். அது எப்படின்னா 3 to 5 டேஸ்க்குள்ள. இன்னொன்று என்னன்னா எனக்கு நாளைக்கு ஓப்பனிங்கு, நான் நீங்கள் வந்து நீங்கள் இல்லைன்றீங்க அப்படிமா. இன்னொன்று தயவு செஞ்சு நாளைக்கு ஓப்பனிங் இன்னைக்கு பொருள் வேணும்னு எந்த கடைக்குமே போகாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு எப்போ வேணுமோ 3 to 5 டேஸ்க்குள்ள முன்னாடி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் வரும், உங்களுக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக எடுத்துக்கலாம். நாளைக்கு எனக்கு வேணும் இன்னைக்கு வந்து கூட சண்டை போட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வரவே வராதிங்கன்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னா நமக்கு சண்டை போடுவாங்க வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே அனுபவத்தில் வந்து. ஆமாம், உண்மையிலே நிறைய கஷ்டமாக எனக்கு நாளைக்கு இன்னொன்று வேணும் மட்டி குவாலிட்டி. அதே போல் நம்ம போடவே மாட்டேன். இந்த தட்டு 320 ரூபானா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த ஒரு தட்டு அவ்வளோவான்னு கேட்பான், அந்த அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் இந்த தட்டில். அதனால நம்ம அந்த ரேட் வரும். இந்த மட்டி குவாலிட்டி 22 கேஜில் நம்ம போட மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீ வெசல்ஸ் மட்டும் தான் வாங்க வரீங்கன்னா நம்ம வரவே கூட வேணாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்து என்ன மிஞ்சி போனால் அதுலேயும் இதுக்கு உங்களுக்கு 2000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா எடுக்க போறீங்க. அவ்வளோ தூரத்தில் வந்த பட்சத்தில் நம்ம எடுக்க போறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே. ஓப்பனாக பேசுகிறேன், அவ்வளோ நல்லது. நான் என்ன நீங்கள் சிரிச்சு பேசுறீங்க, அப்புறம் என்ன நான் சிரிச்சு பேசிட்டு நேரில் நம்ம இப்படி தான் ஓப்பனாக நான் உண்மையை பேசணும்னா நம்ம அந்த மாதிரி பேசுகிறேன். சிடுன்னு நம்ம பேசுறது அர்த்தம் கிடையாது, வாய்ஸே அப்படிதான். அது ஒன்றுமே. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 காம்போ, அதாவது இட்லி செட்டு, டீ ஸ்டாலு, ஜூஸ் ஸ்டாலு, சாட் கவுண்டரு, தோசை தவா, இந்தியனு, பிரியாணி, சைனீஸு, கிரில், ஷவர்மா, தந்தூரி, பார்பிக்யூ காம்போ, இந்த மாதிரி 12 வகையான காம்போ நம்ம போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக ஓப்பன் பண்ணுற கடைக்கும் செட் ஆகும். இல்லை நான் ஒரே ஹோட்டலில் எல்லாமே போடுறேன்னு அவங்களுக்கும் அது செட் ஆகும். 5 நிமிஷம் வியாபாரம் வந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு அது போயிட்டே இருக்கலான்ற மாதிரியான இதுதான் எல்லாமே அதில். ஆனால் இதெல்லாம் வந்து வேற லெவலில் நீங்கள் பண்ணுற விஷயம். ஏன்னா புதுசாக ஒரு ஐடியா இல்லாதவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, வந்து ஃபோட்டோ காமிச்சு டிக்கு போட்டு இதில் எது வேணும் எது வேணாம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்து முடிச்சு. நான் வரேன்ற பட்சம் இப்போ நான் ஒரு கஸ்டமராக ஒரு கடை சார் நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக அதே மாதிரி தான். சரி நம்ம ஏன்டா எதுக்கோ காம்போ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போனோம்னா பிரியாணிக்கு கிரில் சிக்கன் காம்போ, பிரியாணிக்கு தந்தூரி சிக்கன், ஓகே. அப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஓகே நம்ம இதுக்கு போகிறோமே நம்ம அதை செய்கிற இடத்துக்கு நம்ம ஏன்டா காம்போ போடக்கூடாதுன்னு போட்டது தான் அந்த ஆஃபர். சரி இது நம்ம சேனலுக்காக இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நான் எடுத்துட்டோம், என்ன நீ ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லிட்டேன், சரி இவ்வளோ எடுக்கிறோம் எங்களுக்காண்டி எதாவது பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்ற பட்சத்துக்கு இந்த 12 காம்போ இருக்குல்ல, அதில் எந்த 5 காம்போ அவங்க எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மிக்ஸி கிஃப்ட் ஃப்ரீன்னு கூட சொல்லக்கூடாது, அது வந்து தப்பான நிறைய பேர் நம்ம சொன்னாங்கன்ற பட்சத்தில் மிக்ஸி வந்து உங்களுக்கு கிஃப்ட்டுண்ணே. ஓகே, அந்த 12ல் எந்த 5 காம்போ எடுத்தாலுமே சரி. இவனே ஒருத்தர் அன்றைக்கி செம்மையாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் அதை யோசிக்கவே இல்லை தான். அதில் சரி அந்த 5 காம்போவில் ஜூஸ் காம்போ வருதுப்பா, அதில் தான் மிக்ஸி வருது, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதில் உங்களுக்கு ஜூஸ் மிக்ஸி வரும், அந்த பட்சத்தில் உங்களுக்கு மசாலா மிக்ஸியும் நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன் உங்களுக்கு. ஓகே, அது வேறு மிக்ஸி இது வேறு மிக்ஸி. ஆமாம், அது வேறு மிக்ஸி இது வேறு மிக்ஸி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது தரேன். இல்லையா சரி அந்த இதெல்லாம் எடுத்து எனக்கு அதில் மிக்ஸி அந்த மிக்ஸியே போதும்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் ஃப்ரையரு கிஃப்டாக தரேன். ஆயில் ஃப்ரையர் 3250 ரூபா ஆயில் ஃப்ரையர் உங்களுக்கு கிஃப்டாக தந்துடுறேன். அதில் எந்த 5 காம்போ எடுக்கிறீங்களோ அது சரி. அது சரி நாங்கள் காம்போ எடுக்கல, தனித்தனியாக தான் எடுக்கிறோம், டேபிளுக்கு அப்படி இப்படி எல்லாம் எடுக்கிறோம்ல. எனக்கு என்ன தருவேன் இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கிறாங்கன்னா அந்த மிக்ஸி கிஃப்ட்னு கொடுத்துடலாம். ஆமாம், நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வரணும். ப்ளஸ் இப்போ நம்ம அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஆஃபர் எத்தனை வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வராங்க, நம்ம கிட்ட ஏதோ பரவாயில்ல இந்த வீடியோ காமிக்கிறாங்க, சில பேருக்கு அது தெரியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு காமிக்கிறாங்க, இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி காமிச்சிங்கனாலும்
உங்களுக்கு அந்த ஆஃபர். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம எப்பவுமே 2 மாதம் தான் கொடுப்போம். நம்மளுக்காக வேணா ஒரு 3 மாதம் நீங்கள் நம்ம வீடியோக்காக 3 மாதம் கொடுத்துடலாம் அந்த ஆஃபர். இந்த வீடியோ போட்டதுலேருந்து 90 நாள் கணக்கு. ரைட்டு. ஆமாம், நீங்கள் அந்த 90வது நாள் லாஸ்ட் 1 மணி நேரத்தில் வந்தீங்கனாலும் அந்த ஆஃபர் உண்டு உங்களுக்கு கொடுத்துடலாம். மிக்ஸியோ இந்த ஆயில் ஃப்ரையரோ கொடுத்துடலாம். ஆயில் ஃப்ரையரோ உங்களுக்கு எது கேட்குறீங்களோ, எனக்கு இது வேணும்பா, இல்லை எனக்கு அது வேணும், எனக்கு ஜூஸ் மிக்ஸி வேணும், எது கேட்குறீங்களோ நான் சொன்ன அமௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு அது கிஃப்ட்டு. செம சூப்பர்ண்ணா. ஸோ நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன உண்டோ கஸ்டமைஸ்டாக எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், நம்மலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சிலே லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு மார்க்லேயுமே நம்ம அப்படிதான். எங்களாலே இவ்வளோ முடியுதுறான்ற பட்சத்தில் இப்போ வர பசங்க உண்மையிலே அன்னைக்கு தான் சொன்ன ஒரு 10வது பொண்ணு அது கொண்டு வந்த லிஸ்ட்டு நான்லாம் மிரண்டன. அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஈசிஆர்ல போட்டுக்க அந்த பொண்ணு கடை சின்ன பொண்ணு தான், அவங்க அப்பா போடுறாங்க. பட் அது அதோட ஐடியா பொண்ணோட பிரிண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கு. எனக்கு இந்த இவ்வளோ தான் இருக்குது, இந்த சைஸ் தான் வேணும் எனக்கு, இந்த இது நான்லாம் ஸ்டன் ஐட்டம் பார்த்துக்க. அந்த பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அந்த பொண்ணோட முயற்சிக்காக. ஆமா, அந்த அவங்க அப்பாவுக்கு இப்போ நாமெல்லாம் அந்த பார்க்க போல நிஜாம் பார்க்க போட்டு சுற்றிட்டு இருப்போம் ஜாலியாக. அந்த பொண்ணு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யோசிக்குது இல்லை. ஸோ அது மாதிரி வச்சதுல அந்த மாதிரி நம்ம பிடிச்ச கஸ்டமருக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணா 10 லட்ச ரூபா பில்லு போட்டாங்க. நான் கூட நினச்சேன் இவ்வளோ போடுறாங்களா அந்த பொண்ணு, ஓகே ஒரு வாட்டி போனோம், விசிட் பண்ணோம் அந்த கடைக்கு. அப்படி இருந்துச்சுண்ணே, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே அங்கே. அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பேர் வர பில்லு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நீ வந்து தான் எடுக்கணுமா கேட்டால் கிடையாது. இதுலேயே நீங்கள் நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரேட்டு சொல்லியிருப்பேன். நான் நீங்களே போட்டுட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. வரீங்களா வாங்க, நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து துணி எடுக்கிற மாதிரி ஒன்று நீ வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போய் ஐடியா இருக்கா தம்பிடே அந்த மாதிரி பண்ண போறேன்டா அப்படின்னு வரீங்களா தாராளமாக வாங்க. என்ன ஒன்றுனா கொட்டேஷன் தர முடியாது. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்களா இந்த மாதிரி இந்த எடுத்து வச்சிருப்பாங்க, கஸ்டமர் வருவாங்க போவாங்க. நம்ம அவங்கள என்னைக்கோ கிடைக்க போகிற பலாப்பழம் இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்க போகிறேன், அது 1 மாதம் கழிச்சுன்னா எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களா, எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு. அது நீங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அதனால தான் நம்ம சொல்லிடுறது கொட்டேஷன் நம்ம தர மாட்டோம். நீங்கள் பார்த்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அதாவது கைஸ் எல்லா பொருளுமே ரேட் இருக்குது, எல்லாத்துலேயுமே யார்கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்ல, நீங்களே உள்ள வந்து நோட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு புரிஞ்சிக்க மாட்டாங்களா, சண்டை போயினா அவ்வளவு தூரம் வந்து கொட்டேஷன் போடுற காரணம் என்னன்னா நம்ம கஸ்டமரே அட்டென்ட் பண்ணணும். அவங்க கேட்பாங்க இப்போ நீ எப்பா நாங்கள் வந்து வாங்கணும் நீ என்ன கொட்டேஷன் போட்டுக்கிட்டுன்னு கேட்பாங்க நிறைய பேர். அதே போல ஃபோன் பண்ணி சப்போஸ் எடுக்கலையா வாட்ஸ்அப்ல நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். மெசேஜ் மட்டும் போட்டுங்க, ஹாய்னு மட்டும் போட்டு விடுங்க. எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அதிலே வந்துடும் ரீஜென்ரேட் ஆகி. நீங்கள் அது கூட நம்ம ஃபோன் பண்ண அவசியமே கிடையாது. நேராக வாங்குறீங்களா லொகேஷன் டச் பண்ணி சல்லுன்னு நம்ம கடைக்கு வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ரைட் டன் ஓகேண்ணா சூப்பர். அதாவது நீங்கள் வந்து ஜெட் வேகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ரொம்ப கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அவ்வளோ கஸ்டமர்கிட்ட பேசுகிற போல பேசுகிறேன். ரைட் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாப் நிறைய பேருக்கு பிரோஜனமாக இருக்கும். நம்ம ஷாப்பை அடுத்த லெவல் போவோம் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றிண்ணா. நன்றி.